மன்னார் தேக்கத்தில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞன் காணாமல் போயிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் குறித்த இளைஞனை தேடும் பணியில் கடற்படையினர் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் புகையிரதம் ஒன்று பாய்ந்து திருமணமாகி 2 மாதங்களான இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதை தவிர முல்லைத்தீவில் காணாமல் போன நபர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தேக்கம் எனப்படுகின்ற பகுதியிலே குளித்த இளைஞன் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜோ என அழைக்கப்படுகின்ற 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காத்தான்குளத்திலிருந்து 22 வயதான இளைஞன் தனது நண்பர் குடும்பத்துடன், அதாவது நண்பர் குடும்பம் என்று சொன்னால் தந்தை 2 மகன்கள், அந்த குடும்பத்துடன் இவரும் சேர்ந்து 4 பேராக மடு தேவாலயத்திற்கு இன்றைய தினம் காலை வந்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக மடு தேவாலயத்திலிருந்து தேக்கத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கு சென்று உணவு சாப்பிட்டதன் பின்னர் அங்கே குளித்திருக்கின்றார்கள். அப்போது 4வரும் குளித்துக் கொண்டிருந்ததாகவும் திடீரென 3 நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் 2 பேர் அங்கிருந்த மரங்களை பிடித்து தப்பித்ததாகவும் ஜோ என அழைக்கப்படுகின்ற இந்த இளைஞன் மாத்திரம் நீரில் அடித்து காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக மடு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து மடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்ததாகவும் அதை தவிர காத்தான்குளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உட்பட பல இளைஞர்கள் சேர்ந்து தேக்கம் பகுதியில் அருகில் இருக்கின்ற காடுகளுக்குள்ளும் அதேவேளை அந்த ஆற்றுக்குள்ளும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இருந்த போதும் அந்த இளைஞன் தொடர்பான எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. தற்போது குஞ்சுக்குளம் பாலத்திற்கு அருகிலே பல இளைஞர்கள் அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக அறிந்து கொள்ளவும் அதை தவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. குறித்த ஜோ எனப்படுகின்ற இளைஞன் கண்டியில் வசிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தந்தை காத்தான்குளத்தை சொந்தமாக கொண்டவர் என்றும் தாய் கண்டியை சொந்தமாக கொண்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இவர்கள் அனைவருமே குடும்பமாக கண்டியில் வசித்து வருகின்றார்கள். அவ்வப்போது காத்தான்குளத்துக்கு வருவதாகவும் அந்த வகையில் தான் தற்பொழுது காத்தான்குளத்தில் வேளாண்மை செய்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையைத்தான் தந்தையும் ஜோ என அழைக்கப்படுகின்ற இளைஞனும் காத்தான்குளத்தில் இருந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற நிலையத்தான் ஜோ என அழைக்கப்படுகின்ற அந்த இளைஞன் நண்பர் குடும்பத்துடன் மடு தேவாலயத்துக்கு வந்து தேக்கத்துக்கு போன போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. அதை தவிர தீவிரமாக அந்த இளைஞனை தேடுகின்ற நடவடிக்கைகள் தற்பொழுது பெரிய அளவிலே மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற வகையிலே கூறப்படுகின்றது. அதனை தாண்டி நாளைய தினம்தான் கடற்படையினர் அந்த இடத்துக்கு சென்று தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தேடுதல் நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டும், அந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது என்கின்ற அந்த விடயத்தை பெற்றோருக்கு கூறியாக வேண்டும் என்கின்ற வகையிலே பலரும் அங்கே நிற்கின்றார்கள். அதை தவிர பலரும் இது தொடர்பாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் புகையிரத்திற்கு முன்பு பாய்ந்து இளம் குடும்பஸ்தர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மதியம் 2:30 மணியளவில் மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு செல்லுகின்ற கடுகதி ரயில் முன் பாய்ந்தே இவ்வாறு குறித்த இளம் குடும்பஸ்தர் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். குறித்த இளைஞன் கொடிகாமம் வெள்ளாம் போக்கட்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் திருமணமாகி 2 மாதங்களே ஆகியிருப்பதாகவும் அதை தவிர 19 வயதான நவாஸ்கரன் என்றும் அறிய முடிகின்றது. இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்ட இளைஞனின் சடலம் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இளைஞர்கள் உயிர் மாய்த்துக் கொள்வது தொடர்பான பல செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. ஏதோ காரணங்களுக்காக, அதுவும் சின்ன சின்ன காரணங்களுக்காக எல்லாம் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று பலரும் வாழ்க்கையோடு போராடி வருகின்றார்கள். ஆனால் இவர்கள் சில பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லது சின்ன பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றது. எனவே இந்த சம்பவங்கள் தொடர்பாக இளைஞர்கள் யுவதிகள் தெளிவாக இருங்கள். உயிர் மாய்த்துக் கொள்வது என்பது எதற்குமே தீர்வல்ல. இங்கிருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு பிரச்சனைகளுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பல இளைஞர்கள் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வது பெரும் கவலை தருகின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஏற்கனவே எமது பகுதியில் இளைஞர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களும் இவ்வாறான விபரீத முடிவுகளை எடுத்தால் இந்த இனமே என்னவாகும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. யுத்த காலத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் எண்ணிக்கையை விட தற்பொழுது இவ்வாறு உயிர் மாய்த்துக் கொள்ளுகின்ற விபத்தில் சிக்கி உயிரிழக்கின்ற இளைஞர்களின் கூட்டுத்தொகையை பார்க்கின்ற போது அதிகமாகவே இருக்கின்றது. பல உயிர்கள் அநியாயமாக போய்கொண்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பாக ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுங்கள்.
மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவில் கிணற்றுக்குள் இருந்து இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு சுதந்திரபுரம் கிராமத்தினைச் சேர்ந்த 28 வயதான டினோஜன் எனப்படுகின்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த இளைஞன் கடந்த 11ஆம் தேதி காணாமல் போயிருந்ததாகவும் குறித்த இளைஞனை காணவில்லை என்று உறவினர்கள் தொடர்ந்து தேடி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் வீட்டு கிணற்றில் சடலம் ஒன்று மீட்பதனை அவதானித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து உடனடியாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த சடலத்தினை மீட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்கின்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் முல்லைத்தீவிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கண்டியில் மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதாவது குறித்த மாணவி அம்பாறையில் மீட்கப்பட்டமை தொடர்பான செய்தியை சற்று முன்னர் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதிலே சென்று நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் புதிதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது அந்த மாணவியை கடத்திய இளைஞன் தற்பொழுது வாக்குமூலம் கொடுத்ததாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதிலே அந்த இளைஞன் தெரிவித்திருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நான் ஜப்பானில் 2 வருடங்களாக வேலை செய்து வந்தேன். அப்போது அந்த பணத்தை எல்லாம் கடத்திய மாணவியின் தந்தைக்குத்தான் நான் கொடுத்தேன். அவர் எனக்கு உறவு முறையானவர். அவ்வாறு அவரிடம்தான் அனைத்து பணத்தையும் கொடுத்து விட்டேன். பிறகு அந்த பணம் எனக்கு கிடைக்கவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த பெண்ணை கடத்தி வைத்து விட்டு நான் 50 லட்சம் ரூபாய் கப்பம் கேட்டேன் என்ற அடிப்படையிலே அவர் கூறியிருப்பதாக தற்பொழுது சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறித்த இளைஞன் அந்த மாணவியை கடத்திய சம்பவம் தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் 5 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு அந்த கடத்தப்பட்ட மாணவியை மீட்கும் நடவடிக்கையில் இலங்கை போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த மாணவியை கடத்திய நபரின் தொலைபேசியை பகுப்பாய்வு செய்த போலீசார் அந்த தொலைபேசி அம்பாறையில் இயங்குவதாக கண்டறிந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அந்த தொலைபேசி எங்கெங்கே எல்லாம் இயங்குகின்றது என்று பார்த்து உடனடியாக அம்பாறை போலீசாருக்கு தகவல் வழங்கி கடத்தப்பட்ட பெண்ணும் கடத்திய நபரும் அம்பாறையிலிருந்து கண்டி செல்லுகின்ற சொகுசு பேருந்திலே இருந்த போது போலீசாரினால் அந்த பெண் மீட்கப்பட்டிருந்தார். அந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவருடன் பெறப்பட்ட வாக்குமூலத்தில் தான் இந்த தகவலை எல்லாம் அவர் கூறியிருக்கிறார். பணப்பிரச்சனை காரணமாகத்தான் இந்த பிரச்சனை இடம்பெற்றிருக்கின்றது என்பது தற்பொழுது அவரது வாக்குமூலத்திலிருந்து தெரிய வருகின்றது. அதை தாண்டி சில காரணங்கள் இருக்கலாம். விசாரணைகளின் பின்புதான் முழுமையான தகவல் வெளிவரும். இருந்த போதிலும் பணப்பிரச்சனைக்காக ஒரு மாணவியை வீதியில் வைத்து கடத்தி செல்வது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாடசாலை சீருடையுடன் செல்லுகின்ற அந்த மாணவியை கடத்தியமைக்காக, முக்கியமாக பெண்ணை கடத்தியமைக்காக சட்டத்தின்படி அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அனைவரும் அதை வலியுறுத்தி வருகின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் இனி யாருமே ஈடுபட முன்வராத வகையில் இதற்கான தண்டனை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.